ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட் காளான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி லாக்டவுன் டேஸில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் உள்ளே இருக்கிறனால குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி போட்டால் நல்லா கலர் கொடுக்கும். கரம் மசாலா அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மைதா மாவு 1 கப் எடுத்துக்கணும். மைதா மாவு 1 கப்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப் எடுத்துக்கணும். காளான் 200 கிராம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். முட்டைக்கோஸும் அதே அளவு. நம்ம கடையிலெல்லாம் வெறும் முட்டைக்கோஸும் கொஞ்சமாக காளான் போட்டு தான் செய்வாங்க. நம்ம காளானும் முட்டைக்கோஸு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட்டு செய்யலாம். இப்போ 1 கப் காளான், 1 கப் முட்டைக்கோஸ். இப்போ மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி. காஷ்மீரி ரெட் சில்லி போட்டோம்னா நம்ம தனியாக ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம காளான் இருக்க தண்ணியே ஓரளவு விட்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தேவைன்னா மறுபடியும் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம நம்மளுக்கு வடை பக்குவத்துக்கு வரணும். நம்ம அப்படியே இதை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம எண்ணெய்க்குள்ளே டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம கையில் எடுத்து போடுற மாதிரி நம்ம அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் அடுப்பில் காய வச்சு இப்போ நம்ம அதை போட்டு சின்ன சின்னதாக பீஸ் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு கையில் எடுத்து போடுற பக்குவத்துக்கு நம்ம மாவை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இந்த வடையே தனியாக சாப்பிடும் போதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியானது கூட. நல்ல குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாஸ் பண்ணிவிட்டு அதில் போட போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் போட்டுக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வணங்கினா போதும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வணங்கட்டும். பாருங்கள், இந்த அளவு வணங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லியில் காரம் கம்மியாக தான் இருக்கும், கலர் தான் நல்லா கிடைக்கும். அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்துக்கு அளவாக தான் சேர்த்த போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த வடையிலும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாஸும் சேர்த்த போகிறோம். அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன்,
சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கும் போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் வடையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இந்த வடையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பிக்கணும்னு இல்லை, ஓரளவு பிச்சா போதும். நம்ம இந்த சாஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொத்தி விட்டோம்னா நல்ல சின்ன சின்ன பீஸாக ஆகிரும். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கொத்தி விட்டோம்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆயிரும். பாருங்கள், நல்ல சின்னதாகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள், சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி வந்து நம்ம பீச் சுண்டல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். பட்டாணி ஒரு 200 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இதை நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை கொஞ்சோன்னு, பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக சாப் பண்ணது, கேரட் சின்னதாக துருவினது 1. இப்போ நம்ம பட்டாணியை வந்து உப்பு போட்டு வேக வச்சாச்சு. ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். ஒரு 3/4 வாசி வெந்திருக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பீச் சுண்டலுக்கு வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டு தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து பச்சை வாசம் எல்லாம் போகும், மசாலா பச்சை வாசமெல்லாம் போகும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா திக் கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா வெறும் கடுகும் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துட்டு நம்ம தாளிக்க போகிறோம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம இந்த பட்டாணியில் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் இருந்து சேர்த்துனாலும் நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான பீச் சுண்டல் நமக்கு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இந்த லீவ் டைமில் எல்லாம் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட மேலே கேரட்டும் கொத்தமல்லி தழை வெங்காயம்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த 2 ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.